தற்போது போக்குவரத்து துறை அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் செய்தியாளர்களிடம் பேசி வருகிறார். பார்க்கலாம். நடைபெற்றது. சென்ற கூட்டத்தில் அவர்கள் வைத்த கோரிக்கைகள் ஒரு சிலவற்றை நிறைவேற்றப்படும் என்று கூறியிருந்தோம். அது வரையறுக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். இன்று நடைபெற்ற அந்த கூட்டத்தில் அந்த ஏற்றுக்கொள்ளப்பட்ட கோரிக்கைகளுக்கெல்லாம் வரைமுறை செய்து அனைத்து தொழிற்சங்க நிர்வாகிகளுடைய கோரிக்கைகளையும் கேட்டு மீதி இருக்கக்கூடிய அந்த கோரிக்கைகளெல்லாம் பரிசீலனை செய்து அடுத்த 10வது கூட்டத்தில் இந்த ஒப்பந்த பேச்சுவார்த்தை முடிவுக்கு ஒரு நல்ல முடிவு எட்டப்படும் என்பதை இந்த கூட்டத்தில் முடிவு செய்திருக்கிறோம். அனைத்து தொழிற்சங்க நிர்வாகிகளும் தங்களுடைய கருத்துக்களை கூறியிருக்கிறார்கள். மிக விரைவில் ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை முடிவுக்கு வரும். பர்சன்டேஜில் டிஃபரன்ஸ் இருக்குது. ஒரு துணை கமிட்டியை அமைச்சிருக்கிறோம். அந்த துணை கமிட்டி கூடி முடிவு செய்து மாண்புமிகு முதல்வரிடத்தில் ஒப்புதலை பெறப்பட்டு மிக விரைவில் அறிவிக்கப்படும். இல்லை, சப் கமிட்டி இருக்குது. இப்போவே அவங்க பேசிட்டு கூடி சீக்கிரம் ரொம்ப குயிக்காக முடிச்சு. இப்போ நீங்கள் கொடுக்க வேண்டிய நிலுவைத் தொகையில் இப்போ இந்த 3 மாதம் செப்டம்பரில் கொடுத்துதான் சொல்லுங்க, மீதம் உள்ளது 1500 கோடி போக இந்த 3 மாதத்துலேயே ஒரு 540 கோடி ரூபாய் கூடுதலாக இந்த தொழில் பண்ண எடுக்க வேண்டிய சூழ்நிலை அந்த சூழ்நிலை இப்போ 1250 கோடி ரூபாய் போக்குவரத்து துறை வரலாற்றிலே இல்லாத வகையில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அந்த ஓய்வு பெற்ற தொழிலாளருடைய நிலுவைத் தொகையை கொடுத்திருக்கிறார்கள். சொன்னபடி கொடுத்து முடிச்சாச்சு. மீதி இருக்கக்கூடிய தொகையை செப்டம்பர் மாதம் கணக்கிட்டு அதையும் கொடுப்பதற்கு உறுதியளித்திருக்கிறார்கள். அது ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் பிரச்சனை. இப்பொழுது இருக்கக்கூடிய தொழிலாளருடைய பிரச்சனை ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை மற்றும் அந்த சிறு சிறு கோரிக்கைகளை வைத்தார்கள். அந்த கோரிக்கைகளுக்கெல்லாம் இன்று முடிவு காணப்பட்டிருக்கிறது. அதை போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த ஊதிய ஒப்பந்தத்தில் மட்டும் இருக்கக்கூடிய அந்த வித்தியாசம் துணை கமிட்டியில் முடிவு செய்யப்படும். முடிவு செய்யப்பட்ட பின்பு இறுதியான முடிவு மாண்புமிகு முதல்வருடைய ஒப்புதலை பெற்று அறிவிக்கப்படும். ஏற்கனவே போடப்பட்ட ஊதிய ஒப்பந்தங்களோட நிலுவைத் தொகைக்கான விஷயங்கள் துணை கமிட்டியில் பேசுகிறாங்க. இந்த 14 ஊதிய ஒப்பந்தம் ஊதிய உயர்வு குறித்து பேசப்பட்டதாக பேசியிருக்கிறோம். எவ்வளோ ஊதிய உயர்வு கேட்டிருக்காங்க, அவங்களோட டிமாண்ட் இல்லை, அது கேட்டதவங்க கொஞ்சம் அதிகமாக கேட்டிருக்காங்க. நாங்கள் என்ன சொல்லல, அதுக்காக தான் அந்த துணை கமிட்டி அமைச்சிருக்கிறோம். இப்போ இன்றைக்கி 47 சங்கங்கள், சங்கத்துக்கு 2 பேர் இருந்தாங்க. இன்றைக்கி எல்லா சங்கங்களுக்கும் சமமாக அவருடைய கருத்துக்களை சொல்வதற்கு வாய்ப்புகள் வழங்கப்பட்டது. அதனால தான் இன்றைக்கி மணி 3 ஆயிடுச்சு. அந்த கோரிக்கைகளெல்லாம் குறித்து வைத்து சில கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதை நாங்கள் நம்முடைய போக்குவரத்து துறையினுடைய கூடுதல் தலைமைச் செயலாளர் அவர்களும் நிதித்துறையினுடைய கூடுதல் செயலாளர் அவர்களும் வந்திருந்தார்கள். நாங்களும் கலந்து பேசி இறுதியாக முதல்வருடைய ஒப்புதலை பெற்று இந்த ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை நல்ல முடிவை தெரிவிப்போம். பேருந்து இயக்க செலவில் ஒரு கிலோமீட்டருக்கு 5 ரூபா நஷ்டம் ஏற்படுது. அந்த சூழலாக தான் இந்த பேச்சுவார்த்தை ரொம்ப நாள் ஒரு 2-3 கட்டத்தில் முடியாமல் தொடர் சூழல் இருக்குது. அதுக்கு ஏதாவது தீர்வு ஏற்படுது? அதை பற்றி பேசப்பட்டதா? ஒரு கிலோமீட்டருக்கு 5 ரூபா லாஸ் ஆகுது. அதுக்கு என்ன சொல்லி பர்மனெண்ட் சொல்லியிருக்காங்க? அது கவர்மெண்டுடைய கொள்கை முடிவு. நான் தான் சொல்லியிருக்கேன், இந்தியாவிலேயே 29 மாநிலங்களில் தமிழகத்தில் மட்டும்தான் குறைந்த போக்குவரத்து கட்டணத்தில் நிறைந்த சேவை அளிக்கக்கூடியது மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மாவுடைய அரசு. பக்கத்து மாநிலங்களில் ஒரு கிலோமீட்டருக்கு 62 பைசா, தமிழ்நாட்டில் மட்டும் 42 பைசாவுக்கு பேருந்துகளை அதுவும் 22,000 பேருந்துகளை இயக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாநிலம். தமிழகத்திலே மூளை முடுக்குகளுக்கெல்லாம் பேருந்து வசதியை ஏற்படுத்தி கொடுத்திருப்பது மாண்புமிகு அம்மாவுடைய அரசு. எனவே அந்த பிரச்சனைகளை கொள்கை முடிவாக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எடுப்பார். இல்லை, அது கொஞ்சம் சிக்கன நடவடிக்கைகள் நிறைய இருக்குது. அதே போல் மப்சலில் அந்த நேஷனல் ஹைவேஸில் போகிற வண்டிகள் அந்த ஆக்குபென்சி ரேஷியோ குறைவாக போகிற வண்டிகள் எல்லாம் பார்த்து அவங்களும் தொழிற்சங்கத்தினுடைய ஒப்புதலோடு அதை குறைச்சோம்னா செலவுகள் கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதான் சொல்லினேன், போக்குவரத்து கழகம் என்பது லாப நோக்கத்தோடு அல்ல, சேவை மனப்பான்மையோடு இயக்கப்படுகின்ற துறை. போக்குவரத்து தொழிலாளர்களுடனான பேச்சுவார்த்தைக்கு பிறகு தற்போது போக்குவரத்து துறை அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் செய்தியாளர்களிடம் பேசினார். அந்த காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்தோம். அப்போது பேசிய அவர் போக்குவரத்து தொழிலாளர்களின் கோரிக்கைகளை பரிசீலித்து விரைவில் முடிவு அறிவிக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்.